இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. இப்போ காந்தி கண்ணாடி மூவி வந்து ரிவ்யூ அதெல்லாம் தாண்டி இப்போ ஆக்சுவலா அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, என்னதான் பிரச்சனை அப்படின்றத பேசுறதுக்காக நம்ம கூட வருண் ப்ரோ இருக்காங்க. வருண் ப்ரோ, ஹாய், ஹாய். வணக்கம் சிஸ்டர். எப்படி எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க? நல்லா நான் இருக்கேன். கேட்கணும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். தொடர்ந்து எல்லா படமும் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய ரிவ்யூஸும் பார்க்குறேன். பல ஆமா. ரிவ்யூஸ்கள் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு நல்ல கண்டென்ட் போட்டா பார்க்க மாட்டாங்க. சினிமா பத்தி போட்டு தான் பார்க்குறாங்க. அப்ப நல்ல கண்டென்ட் பார்க்கல யாரும். அ ஓகே. இப்போ காந்தி கண்ணாடி மூவி வந்து நீங்களுமே சொல்லிருந்தீங்க எனக்குமே டிக்கெட்ஸ்லாம் கிடைக்கல. ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் அப்படின்ற இல்ல. மாதிரி. ம். ஸ்க்ரீன் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. ஆக்சுவலா என்ன ஆச்சு? ஏன் உங்களுக்கு ஸ்க்ரீன் குடுக்கல? இஸ் தேர் இஸ் எனி பாலிடிக்ஸ் இன் கண்டிப்பா இருக்க தான் செய்யுது. இந்த படத்துக்கு மட்டும் நம்ம சொல்லி, இந்த நடிகருக்கு இவரு இப்படி பண்ணிட்டாரு, இந்த புரொடக்ஷன் கம்பெனின்னு சொல்லிட்டு நான் தனியா சொல்ல விரும்பல. திஸ் ஹஸ் பீன் ஹேப்பனிங் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குது இது. இந்த இந்த குறிப்பா வந்து இந்த கடந்த 4 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் ஜெயண்ட் வந்து நெறைய படங்கள வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது மட்டும் இல்லாம, இன்னொன்னு ஒண்ணு பிவிஆர் கிட்ட தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீன்ஸ் இருக்கு. சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டே வருது. உங்களுக்கே தெரியும் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் அப்படிங்கிற பேர்ல மோனோபோலி ஆயிடுச்சு. ம். ஸோ ஒரு படம் நீங்க எடுத்துடலாங்க. நீங்க ஃபினான்சியர் கிட்ட வாங்கி வந்து ஒரு படம் வந்து எடுத்துலாம் முடிச்சிடலாம். பட் அதோட டிஸ்ட்ரிபியூஷன், ரிலீஸ் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த ரிலீஸ்ன்றதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லா ஃப்ரைடேயுமே ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிருக்கு. அப்படி இருக்கிறப்போ வருஷத்துல ஏதோ 1, 2 ஃப்ரைடேல தான் தப்பி தவறி படம் ரிலீஸ் ஆகாம இருக்கும். அந்த ஃப்ரைடே இது வந்து ரொம்ப பிஸியான மண்டபத்தை புக் பண்ற மாதிரி கல்யாண சீசன் ஃப்ரைடே அப்படிங்கிறது. உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எல்லா படமே 1½ வாரம் தான் ஓடப்போகுது. அதில் நாங்கள் வசூல் அள்ள போகிறோன்ற ஒரு கணக்கில் தான் வராங்க. நம்ம கூலியே எடுத்துக்கோங்க. ம். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்க்ரீன்லையுமே போட்டாங்க. 1½ வாரம் 2 வாரம் இப்போ ஆக்சுவலாக வந்து நிறைய தேட்டரில் வந்து இல்லவே இல்லை கூலி தான் உண்மை ஓடிட்டு இருக்குன்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. ரொம்ப எங்கேயாவது ஒரு ஸ்க்ரீன் 2 ஸ்க்ரீன் ஓடிட்டு இருக்கும். மிஞ்சி போனால் 1½ வாரத்துக்கு மேலே கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீனில் ஓட்டல. ஸோ அவங்களோட கேம் அண்ட் கால்குலேஷனே இந்த 1½ வாரத்துக்குள்ளே எல்லா ஸ்க்ரீன்லையுமே போட்டு நான் காசு எடுக்கணும் அப்படின்றது தான். அதே நேரத்தில் ஒரு சின்ன படம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதாவது பரவாயில்ல, சிவகார்த்திகேயன் படம், ரஜினி படம்னா இதோட அதிக ஹைப்புன்ற பட்சத்தில் ஆல்மோஸ்ட் 99 ஸ்க்ரீன்ஸ்லும் கூலி தான் ஓட்டியிருப்பாங்க. அப்போ மீதி வந்து சின்ன படம் இல்லை, மற்ற எல்லா படமே காலி. ம். அந்த வாரம் வரணும் அப்படின்னு நினச்சா எல்லா படமே காலி. அதுக்கு அடுத்த வாரம் வரணும்னு நினச்சா படமே வந்திருக்கவே வந்திருக்காது. அப்படி இருக்கிறப்போ இதே மாதிரி இப்போ மദ്രാസിயா இருக்கட்டும் வச்சுக்கலாம். இப்போ இந்த ரேஸில் கம்பேர் பண்ணும்போது சிவகார்த்திகேயன் படம் தான் பெரிய படம். நான் கூலி மாதிரி 99 ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லனா கூட ஒரு 90 ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற 10 ஸ்க்ரீன் போட்டி போடுறதுக்கு 3, 4 சின்ன படம் இருக்குது. இது இல்லாமல் மாற்று மொழி படங்கள் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குற அந்த ஸ்க்ரீன்ஸ் அப்படிங்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 4 ஷோவில் ஒரு ஷோ, அந்த ஒரு ஷோவும் விளங்காத டைம் உள்ள ஷோ, மக்களே அதிகமாக வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஷோவில் தான் வந்து கொடுக்குறாங்க. அதனால் காந்தி கண்ணாடி மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக நிறைய படங்களை எடுத்து ஒரு இயக்குனரும் வெற்றி பெற்று ஒரு ப்ரொடியூசரும் வெற்றி பெற்ற வெற்றிமாறன் அவர்களுக்கு சினிமா வந்து அஸ் அ கேம், அஸ் அ பிஸ்னஸும் தெரியும் அவருக்கு. அவர் எடுத்த அந்த பேட் கேர்ள் படமும் காந்தி கணக்கு படம், அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 படங்கள் சின்ன படங்கள் எல்லாமே வருது. அந்த பேட் கேர்ள் படமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 நாளுக்கு மேலே தாங்கலைங்க. ஸ்க்ரீன் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து பேட் கேர்ளுக்கு ஒரு 4 ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த மദ്രാசி படமும் அதுவும் ரிலீஸ் ஆகுது. அந்த நாள் முடியறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பேட் கேர்ள் படத்தை 4 ஸ்க்ரீன் 2 ஸ்க்ரீனாக மாற்றுறாங்க. ஸோ வெற்றிமாறன் மாதிரி ஒரு பவர்ஃபுல் ப்ரொடியூசருக்கே அந்த ஒரு நிலம் தான். அவருக்கு இல்லாத கான்டாக்ட்ஸா அவர் வந்து நினச்சா எப்படி அதை வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் அவராலேயும் எதுவும் பண்ண முடியல. அப்படி இருக்கிறப்போ காந்தி கண்ணாடி படம் வந்து ரிலீஸ் ஆனதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் போகணும் போல இருக்கு இன்னைக்கு சின்ன படம் எடுக்கிறவங்க. ஆக்சுவலா நம்ம ஆடியன்ஸ் வந்து மூவி சூஸ் பண்ணும்போது ஒரு டைரக்டருக்காக, சாங்க்காக, ஹீரோக்காக சூஸ் பண்ணுவோம். ஆனா கேபி பாலான்னும் போது நிறைய பேர் வந்து அந்த பையனுக்காக பார்க்கலாம், நிறைய விஷயம் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல இருந்துச்சு. பட் ஸ்டில் பாலா வந்து இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கும்பொழுது எங்களுக்கு ஸ்க்ரீனே கொடுக்கல. ரொம்ப சிம்பத்தியா, எமோஷனலா பேசும்போது சில பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப எமோஷனல் கேம் ப்ளே பண்றாரு அவரு அப்படின்ற மாதிரி. கரெக்ட் தானம்மா. நீங்கள் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து படம் கிடைக்கிறது போது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் போகிறீங்க கோமதி படத்துக்கு. பாலா பாவம், அவர் எல்லாருக்குமே நல்லது செய்கிறாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு படத்தை பார்த்து போவீங்களா? உங்களுக்கு என்ன படம் பார்க்கணும்னு தோணுதோ அதுக்கு தான் போவீங்க. இல்லை அந்த படம் அந்த டாக் ஆஃப் த டவுனாக மாறி ஓகே இந்த படத்தில் ஏதோ இருக்காம்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா போவீங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து காந்தி கண்ணாடி படம் ரொம்ப பேடான படமும் இல்லை, பார்த்தவங்க சொன்னது ரொம்ப நல்ல படமும் இல்லை, ஏதோ ஓகே அப்படிங்கிற மாதிரி படம் தான் போல இருக்குது. அந்த வகையில் மக்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கல. ஒன்று பார்க்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீன்ஸ் இருந்திருக்காரு, ஸ்க்ரீன்ஸ் இருந்தால் பார்த்துருப்பாங்க. பட் அதையும் தாண்டி வந்து மக்கள் போய் பார்க்கல அப்படிங்கிறது காரணம்னா படத்தில் எதுவும் ஸ்டஃப் இருந்தால் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த படம் திருப்தி ஆக்குற மாதிரி இருந்தால் பார்த்துருப்பாங்க. மற்றபடி பாலாக்காக போய் பார்க்கணும், பாலா எல்லாருக்காகவும் உதவி பண்ணுறாரு அப்படின்லாம் யாரும் போய் பார்க்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதில் ராகவா லாரன்ஸ் போட்டு இருந்தார்ல, அதில் சொன்னாங்கல்ல எங்களெல்லாம் அடிக்கிறாங்க, நான்லாம் 50 காசுக்கும் 1 ரூபாய்க்கும் போஸ்டர் ஓட்டிட்டு இருந்தேன், இவெல்லாம் ஊர்லேருந்து ஓடி வந்தேன் சினிமாக்காக அப்படின்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்ட்ரகிள் தான். அப்படி இருக்கிறப்போ உங்களை யாராவது அதாவது உங்களை வந்து அழிக்க பார்த்துருந்தாங்கன்னா அது தப்பு.
அந்த இடத்துல வந்து நம்ம பாலா கூட நிற்கிறோம். அதை தாண்டி வந்து பாலாக்காக படம் பார்க்கணும். அது வந்து ஒரு எமோஷனல் கேம் தான். இன்ஃபேக்ட் மக்களே அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து நிறைய கமெண்ட்ஸில் இதெல்லாம் பார்க்க முடியுது. ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, நிறைய டேரக்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க பசங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஹீரோவை. அவங்களும் பார்த்தீங்கன்னா என் பையன் எப்படியா ஜெயிக்க வச்சிருங்க. ஏங்க உங்கள் பையன் நடிச்ச படம் நல்லா இருந்தால் ஜெயிக்க போகுது. மற்றபடி எல்லாருக்குமே 1000 வேலை இருக்குது சரியா. அவன் என்டர்டெயின்மெண்ட்காக தான் படம் பார்க்குறான். அப்படி இருக்கிறப்போ அவனுக்கு எந்த படம் பிடிக்குதோ அதை பார்த்துட்டு போக போகிறான். ஸோ இந்த பேட் கேர்ள் படமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சர்வேட்டிவான பீப்புளுக்கு நிறைய பேருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பட் அந்த சினிமா ரசிகர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்தது. பட் அவங்க நினச்சாலும் அந்த படம் பார்க்கறதுக்கு ஸ்க்ரீன் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ பேட் கேர்ளும் சின்ன படம் தான், உங்களுக்கும் சின்ன படம் தான். ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து போடுறதுக்கு ஸ்க்ரீன் இல்லை, அதனால் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதையும் தாண்டி அந்த ஓடின 4-5 நாள்லையும் உங்கள் படத்தை யாரும் வந்து பார்க்க வரலன்னா அப்போ அந்த படத்தில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை. உங்களோட முகம் தெரியும், உங்களோட ஃபிலாந்திரபி, அதாவது நீங்கள் உதவி செய்யக்கூடிய விஷயம் எல்லாருக்குமே தெரியும்னு தாண்டி அந்த படத்துக்கு வேறு எதுவும் பப்ளிசிட்டி இல்லை. அந்த படத்துக்கு ஏன் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன கேள்வி வந்து எழுந்திருக்கு. இதுல இன்னொரு பெரிய கான்ட்ரவர்சி காசிப்பிங் என்னவா இருக்கு அப்படின்னா, இதுக்கெல்லாம் பிஹைண்ட் வந்து சிவகார்த்திகேயன் தான் இருக்காரு. அவரு தான் வந்து படத்தை ஓடவில்லை, இதுக்கெல்லாம் காரணமே அவரு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் வந்து 2 பேரும் ஒரே பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க, விஜய் டிவி அதுல இருந்து வந்திருந்தாங்க. இப்ப இவருமே வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஒரு மூவி வரலன்னா எப்படி எல்லாம் அழுதாரு ஸ்டேஜ்ல. இப்ப என்கிட்ட கார், ப்ரொடியூசருக்கு காரே இல்லை அப்படின்லாம் சொல்லி அழுதாரு. இவருக்கு மட்டும் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். இஸ் தட் ரியலி எஸ்கேஸ்? நம்ம சிவகார்த்திகேயன் அப்படி பண்ணாருன்னு தெரிஞ்சா தைரியமா சொல்ல தான் போறோம். அவங்க ஃபேன்ஸ்லாம் கடிச்சு வச்சாலும் பரவாயில்ல. பட் தெரியாதப்போ வந்து அது மாதிரி ஒருத்தர் மேல பழிய போடக்கூடாது. ஆனா சிவகார்த்திகேயன் இன்னைக்கு வந்து ப்ராப்பர் சினிமா ஆளா மாறிட்டாரு. எப்போ அப்பவே மாறிட்டார். நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் சொன்னீங்களே, ப்ரொடியூசர் கிட்ட கார் இல்லைன்னு சொல்லி அழுதார்ல, அப்போ நிறைய பேர் கலாய்ச்சாங்க. ஏன் நீங்க உங்க காரை கொடுங்க, நீங்க வந்து நடந்து வாங்க ஷூட்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ப்ராப்பர் சினிமா ஆளா மாறிட்டாரு. ஸோ சிவகார்த்திகேயன் அப்படி பண்ணா கூட அவரே வந்து டைரக்டா அதை உத்தரவிட்டு பண்ணியிருக்க மாட்டாரு. அவங்களோட ரசிகர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க, எல்லா இடத்துலையும் இப்போ பேனர் கட்டுறவங்க, அவங்க எல்லாருமே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சுப்பாங்க. ஒன்று இவங்களோட பேராசை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, மதராசி படம் 1000 கோடி அடிக்கும்னு சொல்லிட்டு இவங்களாம் எதிர்பார்த்துட்டு மதராசிக்கு வந்து வித்தவுட் மார்க்கெட்டிங் நம்ம ஆப்வியஸா பேசியிருந்தோம். எந்த ஒரு மார்க்கெட்டிங் எதுவுமே இல்லை. அப்படின்னா கூட அந்த படம் ஹிட் தாங்க. எனக்கு பர்டிகுலர் கிரிட்டிக்கலா பாத்தீங்கன்னா அந்த படம் பிடிக்கல. ஆனா நான் பார்த்துட்டு நான் என் ரிவ்யூலே சொன்னேன் இந்த படம் ஓடிடும், எல்லாம் போய் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க 1000 கோடி ரூபாய் வசூல் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப ஓவர். ஸோ அவங்க வந்து என்னடா என் தலைவனோட 1000 கோடியில் வந்து ஒரு 100 கோடி நீ அள்ளிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேபி பாலாவோட படத்தோட பேனர்லாம் வந்து கிழிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. டைரக்டா சிவகார்த்திகேயன் வைக்க அலோவ் பண்ணல. லைக் எல்லாமே லாஸ்ட்ல ஒரே ஒரு பேனர் 2 பேனர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாமும். சரி, பெரிய ஹீரோக்கள் வந்து டைரக்டா அதை பண்ண சொல்லனா கூட அவங்க சுத்தி இருக்கிற அல்ல கைகள் அந்த ஹீரோ வந்து ரொம்ப ஐஸ் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க. நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ சட்டை மாறன் போன்றவர்கள்லாம் சிவகார்த்திகேயனுக்கு வச்சிருக்க பட்டப்பேர் இப்போ ரீசெண்டாக திடீர் தளபதி அப்படின்னு. ஏன்னா அவர் என்ன அதுல இருந்து மட்டும் இல்லை குமதி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்களை மீட் பண்ணி அதே மாதிரி ஒயிட் சட்டை போட்டு விஜய் மாதிரியே போய் நலத்திட்ட உதவிலாம் பண்ணுறது அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அவர். உங்களுக்கு புரியுது, அதே ரூட்ல வராராம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து என் தலைவன் படம் வர்றப்போ நீ எப்போ வரலாம், எவ்வளோ தைரியம் அவனுக்கு எதிராக நீ போட்டு போகிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து சுற்றி இருக்கிற அல்லக்கைகள்லாம் வந்து பண்ண தான் செய்வாங்க. ஸோ கண்டிப்பாக சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ் சார்பிலையோ நிர்வாகிகள் சார்பிலையோ ஏதோ ஒன்று நடந்திருக்காது மட்டும்லாம் தெரியுது. ஆனால் டேரெக்டாக இந்த நேரத்தில் சிவகார்த்திகேயன் மேலேயே பழிய தூக்கி போடணுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா சிவகார்த்திகேயனை வந்து ஹீரோவாக்குறதுக்கு ஒரு நடிகர் ஹெல்ப் பண்ணார். அந்த நடிகருக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் வந்து பிரச்சனை இருந்துச்சு, ஓகேவா? அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனும் விஜய் டிவியில் தான் வந்திருக்காருன்னு சொல்றீங்க. ஆனால் சந்தானத்துக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு கோல்டு வார் என்னைக்குமே இருந்திருக்கு. இப்போ பாலா வந்து ஒரு சின்ன இதுல இருந்து வந்தாலும் இவர் படம் ரிலீஸ் ஆகிறப்போ அது ரிலீஸ் ஆனதுனால மேபி அவர் வந்து ஒரு கடுப்பா கூட வந்து பார்க்கலாம். ஆனால் மற்ற நேரத்தில் ரிலீஸ் ஆனால் வந்து ரஜினி எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டுற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்ட ஆரம்பிச்சிருக்கா பார்த்தீங்களா? அதே மாதிரி பாலாவையும் கூப்பிட்டு பாராட்டிக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம படம் ஓடி வேற யாராவது வந்து பார்க்கறது மட்டும் பெரிய மேட்டர் இல்லை. யாராவது படம் ஓடுனா நம்ம கூப்பிட்டு அவங்களை பாராட்டுறது அப்படிங்கிறது இப்போ வந்து நான் பெரிய ஹீரோன்னு காட்டிக்கிறதுக்காக ஒரு ஸ்டண்ட் மாதிரி இந்த ரஜினி வந்து பண்ண ஆரம்பிச்சாரு. மற்ற எல்லாருமே இதை பண்ணி வந்து அவங்களுக்கு ஒரு மைலேஜை வந்து ஏற்ற பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் இந்த நேரத்தில். எல்லா படத்துக்குமே வந்து போயிட்டுலாம் நம்மலாம் வந்து ரிவ்யூ எல்லாம் போட்டால் வந்து சமூகத்துக்கு எதாவது பேசு, படம் பற்றி நீ பேசிட்டுக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீமானை வந்து எல்லா படத்துக்கும் வந்து கூப்பிடுவாங்க, நிறைய படத்துக்கு கூப்பிடுவாங்க. இப்போ முதல்வர் சில படத்துக்கு கூப்பிடுவாங்க, சீமானை கூப்பிடுவாங்க. பட் முதல்வர் போனால் அந்த படத்தோட டீமு டேரக்டர் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் சீமான் வந்து மதராசி படத்தை வந்து பார்க்க கூப்பிட்டுருக்காங்க. அது ஆக்சுவலாக எனக்கு எப்படின்னு தெரியல, ஒரு ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி அவங்களை வந்து கூப்பிட்றாங்களா இல்லை நிஜமாவே அவர் ஆர்வத்தில் போய் பார்க்குறாருன்னு. அவர் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து ஆங்கில படம் மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து ஒரு சின்ன சொல்லியிருந்தாரு. ஆனால் ஒருத்தர் வராரு அப்படின்னா வந்து அந்த படத்தோட க்ரூ இருக்கணும்ல, அந்த க்ரூலாம் யாருமே இல்லை. ஸோ அவர் வந்து அவரை சார்ந்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் என்டர்டைன்மெண்ட் விட்டு உங்களோட தலைவர் வந்து அந்த படத்துக்கு போறாரு. பாலாவோட ஃபங்க்ஷன் போயிருந்தாரு. ஆக்சுவலா பாலா வந்துட்டு ஹீரோவா நான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மெய் சிலிர்த்து வந்து பேசியிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆமா, அங்க இருந்து இங்க வந்துட்டாரு. ஸோ
இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் எல்லாருமே எப்படி தேடிக்கிறோமோ அதெல்லாம் தேடிக்கிறாங்க. அந்த படத்தை வச்சு பார்த்தீங்கன்னா மற்ற செலிபிரிட்டிஸும் வந்து ப்ரொமோஷன் தேடிக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ இயல்பாக இருக்கு. ஸோ பேசிக்லி ரீசன்ட் டைம்ஸில் ஒரு தளபதியின் பாதை எப்படி விஜய் அவர்கள் ரஜினியின் பாதையை எடுத்து அப்படியே வந்தாரோ, அதே மாதிரி தளபதியின் பாதையை எடுத்து ப்ளூ சட்டை மாறனின் மொழியில் திடீர் தளபதியான சிவகார்த்திகேயன் வந்து துப்பாக்கியுடன் தமிழ் சினிமாவின் அந்த சேரை த்ரோனை வந்து கைப்பற்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இந்த சின்ன பசங்களாம் யாராவது சின்ன படம் ரிலீஸ் ஆனால் எங்கள் தலைவன் முன்னாடி நாங்களாம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேனர்லாம் வந்து கிழிச்சிருக்காங்க. அதை வச்சும் ஒரு பப்ளிசிட்டி மேபி பண்ணி காந்தி கண்ணாடி படத்தை வந்து ஓட வைக்க ட்ரை பண்ணாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. அதான் நீங்கள் சொன்ன அந்த எமோஷனல் கேம். ஆனால் அதை தாண்டி ஜோக்ஸ் அப்பார்ட் சின்ன படம் வந்து ஓடுறதுக்கான வாய்ப்பு தமிழ் சினிமாவில் பெருசாக இப்போ இல்லவே இல்லை. டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்குல்ல, டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து இது வந்து எக்ஸப்ஷன். சின்ன படம் வந்து டாக் ஆஃப் த டவுனும் ஆகி எல்லாருமே போய் நார்த்துலாம் அதை வந்து ஓடிடியில் வந்து இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இது மாதிரி ஏதாவது தப்பி பொழைச்சி ஏதோ ஒரு சின்ன படம்லாம் நல்லா ஹிட் ஆகுது. மற்றபடி அது ஓடி ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாருக்கும் டாக் ஆஃப் த டவுனாக மாறுறதுக்கு கூட டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ பாலா போன்றவர்கள்லாம் சினிமாவில் தடம் பதிக்கணும், கால் வைக்கணும்னு நினைக்கிறது வந்து தப்பு இல்லை. எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கலாம். பட் இன்னைக்கு பிஸ்னஸும் கால நிலவரமும் அதுக்கு ஏற்றாற்போல் இல்லை. இப்போ ஒன் டே முன்னாடி பாலா ஒரு வீடியோன்னு போட்டிருப்பாரு, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் தென் இப்போ ஸ்க்ரீன்ஸ் இல்லை அப்படின்னா நான் டிக்கெட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன், எல்லாமே மூவி பாருங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்த வரைக்குமே நல்லா இருக்கு, நிறைய கூட்டம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. ஸோ எனக்கு வந்துட்டு அவங்க ஸ்பேஸ் கொடுக்கல, ஸ்க்ரீன்ஸ் இல்லை, அதனால தான் இருந்திருந்தா மேபி இன்னும் நான் நல்லா வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கத்தோட மறுபடியும் பேசியிருக்காரு. இதில் இன்னொரு சைடு டபுள் ஹெச் வேர்டு இது. உங்களுக்கு வந்து கம்மி ஸ்க்ரீன் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறையா வந்துடும் ஒரே இடத்துக்கு. அதனால ஹவுஸ்ஃபுல்லாக ஒன்று எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகிருந்தால் உண்மையான ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அப்படி ஆகாததுனால நம்மளை வந்து அதோட மைலேஜ் என்ன, எந்த அளவுக்கு அவரோட ரீச் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு பார்க்க முடியாமல் போயிடுச்சு. எனக்கு கம்மி ஸ்க்ரீன் தான் இருந்துச்சு. பட் எனவே அவர் பாவம், அவர் வந்து நான் தேட்டர் ஸ்க்ரீன்லாம் அரேஞ்ச் பண்ணி தரேன் போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறது அவர் தான் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இந்த நேரத்தில் வந்து எப்படி வந்து சிவகார்த்திகேயன் படத்துக்கு வந்து சீமான் போனாரோ அதுமாதிரி காந்தி கண்ணாடிக்கும் போயிருந்தாரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டு அந்த படத்தை வந்து பார்த்துருப்பாங்களோ அப்படின்ற இந்த நேரத்தில் தோணுது. ஏன்னா என்கரேஜ் பண்ணார்ல அவர் ஒரு மேடையில், அதே மாதிரி இந்த படத்துக்கும் என்கரேஜ் பண்ணிருக்கணும் அப்படின்னு தோணுது. மேபி இன் ஃபியூச்சரில் பாலா வந்து படம் அது மாதிரி நடிச்சு இல்லை ப்ரொடியூஸ்லாம் பண்ணி வந்து வெளியே இன்னொன்று நடிச்சாருன்னா. எங்க ப்ரோ ஒரு படத்துக்கே அடி அடி நடிக்கிறீங்க? நிறைய காசு வச்சுருந்தவங்க படம் எடுத்து வந்து போண்டியாக இருக்காங்க. நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அதுக்கெல்லாம் பாலாலாம் வெளிவழக்கு ஆக மாட்டார், எல்லாருமே இதில் ஹர்ட் ஆயிடுவாங்க. பட் மேபி ஃபியூச்சரில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சாருன்னா சிவகார்த்திகேயன் மாதிரி முக்கியமான நடிகர்கள், ஃபேமஸான நடிகர்கள், கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்க நடிகர்களோட படம்லாம் வராதப்போ ஒரு 4 சின்ன படமாக வரும் பார்த்தீங்களா, அதில் ஒரு படமாக வந்தால் இவங்க போட்ட காசையும் எடுத்துடலாம், இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஹர்ட்டும் ஆக மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் வர சின்ன படங்களுக்கும் அப்படிதான் நடக்குதா இல்லை பாலா? இல்லை சின்ன படத்துக்குலாம் ரொம்ப கஷ்டம் இனிமேல். ஏன்னா ஓடிடியில் வந்து காசு தர மாட்டாங்க, பெரிய படத்துக்கே வந்து யோசிச்சு தான் தராங்க. அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன படம் வந்து அதுக்கப்புறம் அது நல்ல பூம் ஆகி அந்த 1.5 வாரத்தில் கலெக்ட் பண்ணிட்டு பேர் வாங்கி அதன் மூலியமா அந்த டேரக்டர் அடுத்த படம் எடுத்து அந்த மாதிரி ஒரு ரூட்டு சினிமாவில் எல்லாருக்கும் ஒரு ரூட்டு. ஸோ சின்ன படம் வந்து பார்த்தீங்கன்னா 10 படங்களில் வந்து மாதம் ஒரு 10 சின்ன படம் வருதுன்னா அதில் ஒன்று தாங்க ஜெயிக்கும். விஜய் ஆண்டனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை படம் விட்றாருன்னு அவருக்கே தெரியாது. ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக் பண்ண படத்தோட இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்க படத்தோட எண்ணிக்கை பார்த்தீங்களா, நாளைக்கு கூட ஒன்று ரிலீஸ் ஆகலாம், யாருக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. தமிழ் சினிமா மாற்றி இவங்க வந்து இசையமைத்து காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் நடிச்சு காப்பாற்றணும்னு வந்துட்டாங்க. ஆனால் நம்மளால தான் பார்த்து காப்பாற்ற முடியல, அதுக்கு வேற விஷயம். ஸோ நடிக்கிறது எங்கள் கடமை, நாங்கள் நடிப்போம். இல்லை அவங்களதெல்லாம் கூட கம்பேர் பண்ண சின்ன படம் கேட்டகரியில் தான் வரும். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஸ்க்ரீனும் அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா அவங்களோட இப்போ வின்னிங் ஆவரேஜ்ன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. கடைசியாக எந்த விஜய் ஆண்டனி படம் நல்லா ஓடிச்சு, கடைசியாக வந்து எந்த ஜிவி பிரகாஷ் நடித்த படம் வந்து ரொம்ப நல்லா ஓடிச்சு அப்படின்னா ஒரு 2-3 வருஷம்லாம் எதுவும் இல்லை. அப்படின்னா ஏதோ ஒரு பாட்டு ஹிட் ஆயிருக்கும், ஏதோ ஒரு விஷயம் அந்த பேர் வந்து எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மற்ற படம் வந்து பெருசாக வந்து போகல. ஸோ அதுவும் அவங்கள கூட சின்ன படம் கேட்டகரியில் வருவாங்க. அவங்களே வந்து ஷைன் ஆகாமல் முடியல, ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ பாலா போன்றவர்கள்லாம் அது கூட கம்பேரே பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே ப்ரோ, இதே மாதிரி இன்னொரு காணொலியில் சந்திச்சு பேசுவோம். நன்றி. நன்றி.